இப்போ பாருங்க, சத்து மாவு உருண்டை தான் பிடிக்க போகிறேன். இது ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க, சிம்பிளாக ஈஸியாக ஒரு சின்ன ரெசிபி பார்க்கலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு சத்து மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசையணுங்க மாவை. இதை குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை தரலாங்க. குழந்தைங்க நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க, உடம்புக்கும் ரொம்ப சத்தானது, ஈஸியான ரெசிபியும் கூட. என்னது இப்படி சுடு தண்ணி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இதில் கூழ் செய்யலாம், பாயாசம் கூட செய்யலாங்க, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். என் பையனால இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவானுங்க. இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க சாப்பிட்றதுக்கு. சரி உருண்டியா? 10 உருண்டை செஞ்சுக்கடை சாப்பிடுவேன். இவ்வளோதாங்க, சிம்பிள் ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதை தான் சாப்பிடுவா, ஈவினிங் ஸ்நாக்ஸே இவனுக்கு இதுதானுங்க. எங்கள் அம்மா சத்து மாவு செஞ்சு கொடுத்தது சூப்பராக இருக்குது.